இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா பொடியை அரைச்சி இதை சேர்த்து பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு மசாலா பொடி ஒன்று அரைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு நம்ம சாமான்கள் வறுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல சேர்க்க போகிறது 1/4 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதே சட்டியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற பருப்பு ரெண்டுமே ஒரு பாதி அளவு வறுபடட்டும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு பாதி மட்டும்தான் வறுபட்டுருக்கு. இந்த சமயத்தில் இதில் மல்லி விதை சேர்த்துக்க போகிறோம். மல்லி விதையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற அளவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுற வேண்டாம். இதை முன்னாடியே போட்டுட்டிங்க அப்படின்னா பருப்பு வறுபடுறதுக்குள்ளே மல்லி விதை கருகிடும். அதனால் பாதி வறுபட்டதுக்கப்புறமா சேர்த்து திரும்பவும் வறுத்து விடுங்க. இப்போ இது எல்லா சாமான்களையும் ஒரு 3/4 வசி வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா கருகி போயிடும். சீரகம் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனையாக இருக்கும் பொரியலில். அதனால் எல்லாமே ஒரே மாதிரி செவக்கணும். இப்போ இது வறுபட்டுட்டு இருக்கப்பே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துருக்குறேன். நான் 2 காஷ்மீரி மிளகாவும் ஒரு 6 வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி போட்டு வறுத்தீங்க அப்படின்னா எல்லா சாமான்களும் கருகவும் இல்லை, நல்ல பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வறுப்பட்டுருக்கே. இப்போ இது கொஞ்சமாக காஞ்ச முருங்கைக்கீரை இலை சேர்த்துருக்குறேன். முருங்கைக்கீரை இலைக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்கீரை இலையும் போட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சமயத்தில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே காஞ்சது அப்படின்னாலே நமக்கு வறுக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த இலைகள்லாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடாமல் இந்த மாதிரி தனியாக ஒரே தட்டிலே ஒரு ஓரமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறமா அதை தோலை நம்ம உரித்து எடுத்துடணும். அதனால தான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. இப்போ அடுத்ததாக இதே சட்டியிலேயே வெண்டைக்காவை வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நல்ல ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை வாங்கி நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா நறுக்கிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் செஞ்சோம்னா வழுவழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வழுவழுப்பு தன்மை அதிகமாக இல்லாமல் இருக்கணும்னா வெங்காயம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வழுவழுப்பும் குறையுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஏற்கனவே வறுத்த சாமான்கள் ஓரளவு ஆறிடுச்சு. வேர்க்கடலையும் தோலை உரித்து சேர்த்துருக்குறேன். கொரப்பாக பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், வெங்காயம் ஒரு பாதி அளவு வந்துருச்சு, ரொம்ப வேகலை. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு தீயை மீடியமாக வச்சு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சட்டி ரொம்ப நிறக்க இருக்குது. அதனால் கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே நல்ல ஒரு அகலமான ஒரு சட்டிக்கு மாற்றிக்கிறேங்க. நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பொரியல்லாம் செய்கிறப்ப அடிபிடிக்காமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா தாராளமாக சட்டியில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். தீயை மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நான் இந்த பொடியும் அரைச்சி வந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் வேர்க்கடலை சேர்த்ததுக்கு. இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல, எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன்.
இப்போ 3-4 நிமிஷம் வதக்கிட்டு இருந்தேன். அந்த வெண்டைக்காயிலேருந்து வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி வேக விடுங்க, குறைஞ்சிடும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் தாராளமாக தேவைப்படுங்க. நான் உப்பு கொஞ்சம் குறைவாக தான் சேர்ப்பேன், அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வழுவழுப்பு தன்மை போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வதக்குனா நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வச்சுருந்தேன். அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போய் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல இந்தளவுக்கு வெண்டைக்காயும் ஒரு பாதி அளவு உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே வரமிளகா வறுத்தோன்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் அதை எல்லா பொடியும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி பொரியல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வழுவழுப்புத்தன்மை போனதுக்கப்புறமா தான் இதை சேர்த்து வதக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா வெந்து இந்த வெண்டைக்காயோட காரம் நல்லா ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி டைட்டாக மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த ஆவியிலேயே உங்களுக்கு வெண்டைக்காய் வெந்துடும். முக்கியமாக இந்த மாதிரி காய்கறிகள் முழுக்க வெந்து சாப்பிட்றத விட கொஞ்சம் க்ரன்ச்சினஸோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்தளவுக்கு வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 நிமிஷம் நான் வேக வச்சுருந்தேன். முன்னைக்கும் நிறத்து இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதில் கடைசியாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பருப்பு பொடி, அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் உங்களுக்கு இந்த மசாலா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையே நீங்கள் பொடி ஜாஸ்தியாக போட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு செஞ்சிங்கன்னா சாதத்தில் டைரெக்டாகவே நீங்கள் கலந்து சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சைட் டிஷ்ஷாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பொடி சேர்த்துருக்குறேன். விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல முருகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் தாராளமாக எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பொரியல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன், ரொம்ப ட்ரையாக ஆக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 3-4 நிமிஷத்துலேயே நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும் அந்த பருப்பு பொடி போட்டதுக்கு. அதுக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த வெண்டைக்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.